நிறைய நான் பெண்களை பற்றி பேசியிருக்கேன். ஏன்னா ஆண்களை பற்றி பேசுவதற்கான ஒரு விஷயம் எனக்கு இருக்கிறது. பிரச்சனை என்னன்னா, ஆண்கள் வாயை திறந்து புலம்பி தீரவே மாட்டாங்க. நாங்கள் ஓயாம சொல்லி சொல்லி உள்ள இருக்கிற சுமையை வெளியில் ஏற்றிடுவோம். உள்ள இருக்கிற சுமையை வெளியில் இருக்கிறவன் தலைக்கு நாங்கள் ஏற்றிடுவோம். என்ன மட்டும் எங்கள் அப்பா அம்மா இதுக்கு தான் பெற்றாங்களா? எனக்கு தான் எல்லாம் எழுதி வச்சிருக்கா? நான் தான் எல்லா வேலையும் செய்யணுமா இந்த வீட்டில்? யாருமே எதுவும் செய்ய மாட்டீங்களா? நான் எங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி, எல்லா பெண்களுக்கும் அவங்க அம்மா அவங்க சகோதரிகளோட ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். கணவன்மார்களை அதில் சேர்க்க மாட்டேன். நீங்கள் அதில் கிடையாது. இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன நடக்கும்னா, எல்லாம் அவங்க கணவர்களை திட்டுவார்கள். நியாயம் தானே? இவர் இருக்காரே, இன்னைக்கு காலையில குழம்புல கொஞ்சம் உப்பு சரியில்லைன்னு ஒரு அமக்கலம் பண்ணியிருக்காரு பாருங்க. உடனே அவ அத்தா உன்னோட வீட்டுக்காரர பரவாயில்ல அமக்கலமா பண்ணாரு. இங்க ஒண்ணு இருக்கே, யாரு? அவங்களுடைய கணவரை அவ்வளவு மரியாதையாக குறிப்பிடுகிறார். இங்க ஒண்ணு இருக்கே, அது குழம்பா ரசமான்னு கூட சொல்லாத அளவு இருக்கு. அந்த அம்மா தினம் புலம்பி இருக்கு. எங்க தினம் நான் சமையல் செய்யறேன். ஒரு நாள் நல்லா இருக்குன்னு சொன்ன என்ன உங்களுக்கு? திடீர்னு ஒரு நாள் சாப்பிடும்போது அவருக்கு நினைவு வந்து, ஐயோ தினம் தினம் சொல்லுவாளே, நான் எதுவுமே சொல்லாம சாப்பிட்றேன்னு. உடனே சொன்னேன், இன்னைக்கு சாம்பார் சூப்பர் அப்படின்னு. அந்த அம்மா தட்டை பிடிச்சு வெளில போட்டுருச்சு. ஏன்னா அந்த அம்மா உடம்பு சரியில்லை, பக்கத்து வீட்டில் சாம்பார் கடன் வாங்கியிருக்காங்க. அவருக்கு கிறகம் பாருங்க, அன்னைக்குன்னு தான் நினைவு வந்திருக்கு. இந்த சலம்பல் புலம்பல் எல்லாம் வந்து பெண்களுக்கான வாட்ஸ்அப் குரூப்ல நடக்கும். ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எதையுமே உள்ள வச்சுக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் வெளில சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லுவதனால அவர்களுக்கான அழுத்தம் குறைகிறது. ஆண்களுக்கு எந்த ஒரு வீட்டில் அண்ணா தம்பி 3 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். இந்த அண்ணா தம்பி 3 பேர் அவங்க அப்பா ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறத சரித்திரம் உண்டா உலகத்து? சொல்லுங்க, நீங்க யாரா ஒருத்தர் சொல்லுங்க நீங்க. ஆனா ஒரு வீட்டில் 3-4 அக்கா தங்க இருந்தா கட்டாயம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. கட்டாயத்திலையும் கட்டாயமா இருக்கும். அண்ணா தம்பிகள் ஒருவரை சரி சரி பேசுங்களேண்டா பேசுங்களேண்டா, எல்லாம் மனசுல தான் இருக்கும். ஆனா அவர்களுக்கு வருத்தமே இல்லைன்னு பொருளா? அதற்கு வருத்தமே இல்லைன்னு பொருளா? சரி, எவ்வளவு ஆண்கள் சார் இங்க அரபு நாட்டுக்கு போற போது சில சமயம் நாங்க விமானத்துல சந்திப்போம். சொல்லுவாங்க, மேடம் வேலை கிடைச்சது மேடம், குவைட்ல பஹ்ரைன்ல வேலை கிடைச்சது மேடம். என்ன வேலைன்னு நினைக்கிறீங்க? உள்ள நேர போய் சிஓவா ஏசி ரூம். அதுக்கு வழி இல்லைங்களே பாவம். கார்த்தால 4 மணிக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போகணுங்க. ஏன் 4 மணிக்கே வேலைக்கு போறாங்கன்னா 10 மணிக்கு மேலே வேலை செய்ய முடியாதுங்க. வெயில் 55 டிகிரி. காலையில் 4 மணிலேருந்து 10 மணிக்கு வேலை செஞ்சுட்டு திரும்பி வந்துடணும். இப்படி வேலை செய்வதற்காக ஒத்துக்கிட்டு போகிறோம். எதுக்கு போகிறோம்? அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணால் அப்பா கடன் வாங்கியிருக்காரு 10 லட்சம், இதை அடைக்கிறதுக்காக போகிறான். என்ன சொல்லி அனுப்புகிறாங்க? தம்பி ஒரே ஒரு வருஷம்டா, நீ ஒரு வருஷம் வேலை செஞ்சுட்டு திரும்பி வந்துடுறா, நம்ம எல்லா கடனையும் அடிச்சுட்டு நிம்மதியாக இருக்கலாம்டா, ராஜா மாதிரி திரும்பி வாடா, நல்ல பொண்ணு பார்த்து, இதெல்லாம் சொல்லித்தான் அனுப்புகிறாங்க. யாராவது ஒரு வருஷத்துக்கு திரும்பி வர முடிஞ்சிருக்காங்க? ஒரு வருஷம் கழிச்சு வந்து என்னம்மா பணம்லாம் அனுப்பிச்சிட்டேனே, கடனை அடைக்கிறதுக்கு முன்னாடிடா உங்க அப்பா ஒரு வீடு கட்டிடலாம்னு சொன்னார். உங்க அக்காவோட உங்க மாமா வந்து ரொம்ப கரைச்சல் கொடுத்தாரு, ஒரு செயின் மோதிரம்லாம் போடும்படியா. எப்படி எப்படி போகுன்னே தெரியாது. ஆனா அவன் 10 வருஷம் ஆனாலும் அவன் திரும்பி வர மாட்டான். 10 வருஷம் அதே வெயில தான் அவன் இருப்பான். ஊருக்கு வர்றதே கூட 5 வருஷத்துக்கு ஒரு 6 வருஷத்துக்கு ஒரு தாங்க வர முடியும் அவனால. இந்த வேதனையை யாரிடம் போய் சொல்லுவது என்றால் சொல்லவே மாட்டான், தனக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பான். எத்தனை ஆண்கள் உறவுகளால் அவமானப்படுத்தப்படுகிறார்கள். அண்ணா தம்பி மத்தியில் மரியாதை கிடையாது. எவ்வளவு செஞ்சாலும் நல்ல பேர் கிடையாது. எவ்வளவு செஞ்சாலும் நல்ல பேர் கிடையாது. என்ன செஞ்சிட்டீங்க? என்ன செஞ்சீங்க? ஊரில் செய்யாதது இல்லாமல் நீங்க செஞ்சீங்க. பக்கத்து வீட்டில் பாருங்க, இருக்கா இல்லையா? இந்த அவமானத்தால் வலிக்கிற மனசு. ஆஃபீஸில் வேலைக்கு போகிறோம், எல்லா ஆஃபீஸ்லேயுமா ரொம்ப சிரிச்சுக்கு சந்தோஷமாகவே இருக்காங்க. அங்கே அவமானப்படுத்துகிற ஒரு பாஸ் இருப்பாரா மாட்டாரா? சார் ஒன்றும் இல்லை சார், சில அலுவலகங்களில் சில பேருக்கு கொள்கைகள் இருக்கும். நான் சம்பளத்துக்கு மேலே 1 பைசா கூட வாங்க மாட்டேன்னு கொள்கை இருக்கும். அந்த அலுவலகத்தில் இருக்கிற எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியுமா? அப்போ வாங்காதவர் அவங்க எப்படி டார்ச்சர் பண்ணுவாங்க? வாங்குகிறவன் வாங்காதவர்கள் மத்தியிலே சிறுமைப்படுத்தப்படுகின்றான்.
இத்தனை மனசுல எல்லா மனசுல இருக்கு. மனுஷ பயலுடைய மனசு இவ்வளவுதான் சொல்றாங்க. இந்த சின்ன மனசுக்குள் கடல் அளவு பிரச்சனைகள், கடல் அளவு பிரச்சனை, எத்தனை காயங்கள், எத்தனை வலிகள், எத்தனை வேதனைகள் தாங்கிக்கிட்டு வாழுகிற வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு சமயம் இப்படியாவது வாழணுமா, இதுக்கு பிறகாவது நம்ம வாழணுமான்ற எண்ணம் வராத ஒரு மனிதன் கூட உலகத்திலே இருக்கவே முடியாது. இந்த மனிதர்களை பார்த்து தான் எங்கள் மகாகவி பாரதி சொன்னான், தேடிச்சோர் நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம்பாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையென பின் மாயும் வேடிக்கை மனிதர் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று எங்கள் மகாகவி சொன்னார். இது மகாகவி தனக்குத்தானே சொல்லிக் கொண்டது. 39 வயதிலே அவர் இறந்துட்டாரு. வறுமையை கூட அவன் தாங்கிடுவான். அவனால் தாங்க முடியாது. என்னன்னா அவன் கவிதைகளுக்கான அந்த ரெக்கக்னிஷன் இருக்கு பாருங்க, அவனுடைய மறைவுக்கு பிறகுதான் அது வந்ததே தவிர வாழுங்காலத்தில் மகாகவிக்கு கிடைத்த மரியாதைகள் மிக குறைவு. அன்றைக்கு இருந்த தமிழ் புலவர்கள் பல பேர் பாரதியை கவிஞன் என்று ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இதுதான் நிதர்சனம். அன்றைக்கு இருந்த புலவர்கள், ஏன்னா இவனுடைய கவிதையில காவடி சிந்து நடையில எழுதுறான், மக்களுக்கு பாமரர்களுக்கு புரிய வேண்டும் என்றதுக்காக எளிதாக எழுதுகிறான். இதெல்லாம் கவிதையே கிடையாது என்றுதான் அன்றைக்கு பாரதியை பற்றி விமர்சனம் இருந்தது. இதை வாங்கி கொண்டு வீட்டிலே வறுமை, ரெக்கக்னிஷன் இல்லை, அவன் நினைத்தபடி தேச விடுதலைக்காக குரல் கொடுக்க முடியவில்லை. இந்த சூழலில் தான் மகாகவி பாரதி இதை சொன்னான். ஆனால் நண்பர்களை, இந்த கவிதை ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு நேரத்தில் உங்க கைக்கு வந்து நிற்கும். நீங்கள் இதை அந்த சோதனை வருகிற போது உங்களை பார்த்து உங்களை அவமானப்படுத்தினவர்களை, உங்களை கேவலப்படுத்தினவர்களை, இவனெல்லாம் மேலே வரவே மாட்டான், உருப்பிடவே மாட்டான். அநேகமாக நிறைய ஸ்கூல்ஸில் வந்து சொல்லுவாங்க அதை பிள்ளைகள்கிட்ட, நீ ஆடு மேய்க்கத்தான் லாய்க்கு, நீ மாடு மேய்க்கத்தான். அந்த காலத்தில், இந்த காலத்தில் சொல்ல முடியாது ஆசிரியர், அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நீ ஆடு மேய்க்கத்தான் லாய்க்கு, நீ இதை செய்யத்தான் லாய்க்கு. இதிலிருந்து மீண்டு வந்தார்கள் என்று சொன்னால் மனசுல அந்த வைராகியம் வேணுங்க. நீ என்னையா என்ன சொல்லுது, நான் எந்திரிச்சு நின்று காட்டுறேன் பாருன்னு அந்த வைராகியம் இருக்கிறதே, அதைத்தான் ஒற்றை வரி கவிதையாக பாரதி சொன்னான், நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று சொன்னான். இது ஒவ்வொருவரும் சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். நான் விழமாட்டேன், எழுந்து நிற்பேன். எழுந்து நிற்பேன்னு சொல்லிட்டு இருக்கிற போதே ஒருத்தன் காலை வாரிடும், திரும்ப ஒரு தடவை விழணும். எத்தனை முறை விழுந்தாலும் தோல்வியாளன் யார் தெரியுமா? திரும்ப எழுவதற்கு முயற்சி செய்யாதவன் தான் தோற்றவனே தவிர கீழே விழுந்தவன் தோற்றவன் அல்ல. எத்தனை முறை கீழே தள்ளப்பட்டாலும் திரும்ப திரும்ப, உங்க வீட்டில் செலந்தி வந்து அந்த இது கட்டுறதை நீங்க பார்த்துருக்கீங்களா? அப்படியே அடிச்சு விடுவீங்க, கீழே விழுந்துரும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து பாருங்களேன், திரும்பவும் கட்டும். இப்பதான் நான் அடிச்சேன், திரும்ப அடிங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்தா திரும்ப கட்டியிருக்கும். யார் அந்த சிலந்தி பூச்சிக்கு சொன்னது நீ தளராத முயற்சியினால் உன்னால் வெற்றி பெற முடியும் என்று? யார் அந்த சிலந்திக்கு சொல்லி கொடுத்தது? வீட்டில் சின்ன பிள்ளை நீஞ்சறது பார்க்க எழுந்து நிற்க முயற்சி செய்ய பார்த்துருக்கீங்களா? கீழே விழுந்துரும், உடனே ஓடி போய் அப்பா அம்மா அதை தூக்குவாங்க. தூக்கி நீ உட்காருப்பா, இப்போ எதுக்குப்பா நிற்கிற, இப்போ தானே 7 மாதம் ஆகுதுன்னு அந்த பக்கம் போகிறதுக்கு திரும்ப உடனே திரும்ப விழும். எத்தனை முறை விழுந்தாலும், எத்தனை முறை அழுதாலும் அதற்குள்ளே இருக்கிற அந்த துடிப்பு இருக்கிறத, எழுந்து நிக்கிற மட்டும் அந்த பிள்ளை ஓயாது. நாம அப்படித்தானே வாழ்க்கையை ஆரம்பிச்சோம். என்ன ஆச்சு நடுவில்? நமக்கு பிள்ளைகளாக இருந்த போது இருக்கிற வைராகியம் வயது ஏற ஏற வளர வேண்டுமே, நமக்கு ஏன் குறைகிறது? இந்த வைராகியம் குறைகின்ற காரணத்தினால் தான் இத்தனை தற்கொலைகள் நடக்கின்றன நண்பர்கள். 10ஆம் கிளாஸ்ல 48,000 குழந்தைகள் தமிழ் பரீட்சையிலே தோல்வியுற்றிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். என்ன காரணம்? 2 வருஷம் ஸ்கூலுக்கே போல, ஸ்கூலுனா என்னன்னே மறந்துட்டான். இப்ப திடீர்னு போய் படிச்சு அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வருவது என்பது அவ்வளவு கடினமாக இருக்கிறது. எத்தனை தோல்விகள்! இந்த ஐஏஎஸ் பரீட்சையில எழுதுவதற்காக, சார் அதை பற்றி இன்னும் கூட மிக சிறப்பாக பேச முடியும். முதல் முறை அட்டம்ப்ட்லயே நான் அவ்வளவு பெரிய ரேங்க் வாங்கினேன்றவங்க மிகச்சில பேர் தான் இருக்க முடியும். திரும்ப 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 எழுதுவதனால்தான், அந்த பயிற்சியினாலும் அந்த முயற்சியினாலும் தான் அந்த வெற்றி சாத்தியமாகின்றது. இந்த வெற்றியை நோக்கி நான் போறேங்க, வைராகியெல்லாம் இருக்குங்க, ஆனா நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்றாங்க. இதுதான் நம்மளுடைய பிரச்சனை.
உனக்கு எதுக்குப்பா இது, 2 தடவை ஃபெயில் ஆயிட்டல்ல, நமக்கு எதுக்கு, ஏதோ ஒரு வேலை கிடைக்கும், அதை எடுத்துக்கு நீ போகலாம் தானே. பிஸ்னஸில் ஒரு தடவை தோல்வி வந்துருச்சா, தோல்வி வந்துருச்சுன்னா எதுக்குப்பா அதையே செஞ்சிட்டு இருக்க, சேஃபா வேற எதாவது செய்ப்பா. நீ பெண்களுக்கு குறிப்பாக இதெல்லாம் உனக்கு தேவையா, தேவையா உனக்கு? ஒரு நாள் அந்த பொண்ணு லேட்டாக வந்திருக்கோம், யாரோ பின்னாடி வந்திருப்பாங்க, பயந்துக்கிட்டு வந்திருக்கோம், நாளையிலேருந்து நீ போகவே வேண்டாம். இல்லைம்மா நான் சமாளிச்சுப்பேம்மா. என்ன சமாளிப்ப நீ, என்ன சமாளிப்ப? இன்னைக்கு ஒருத்த பின்னாடி வந்திருக்கா, நாளைக்கு 2 பேர் வந்தால் நீ என்ன செய்வ? இப்படி சிறகுகள் முறிக்கப்படுகிற போது பறக்க விரும்புகிற பறவைகள், எத்தனை பறவைகள் பறக்க முடியாமல் தரையிலேயே தத்தி தத்தி நடந்து கொண்டிருக்கின்றன. வானம் இருக்கிறது, சிறகுகள் இருக்கிறது, பறக்க முடியாமல் கூண்டிலே அடைக்கப்பட்ட கிளிகளாக நம்ம எத்தனை பேர் சிக்குண்டு கிடைக்கிறோம். முக்கியமான காரணம் என்ன? சுத்தி இருக்கிறவன் ஏதாவது ஒன்று சொல்லி என்னை டிஸ்கரேஜ் பண்ணான். ஒரே ஒரு வழிதாங்க இருக்கு, காதுலயே போட்டுக்கூட, காதுலயே போட்டுக்கூட. ஒரே ஒரு கதை சொல்றேன். ஒரு காட்டுல ஒரு கழுதைக்கும் ஒரு புலிக்கும் சண்டை வந்து, கழுதை சொல்லிச்சு புல் வந்து நீல கலர்ல இருக்குன்னு கழுதை சொல்லிச்சு. புலி சொல்லிச்சு, ஏய் உனக்கு என்ன லூசா, புல்லு வந்து பச்சை கலர்ல தானே இருக்கும். 1 மணி நேரம் சண்டை போட்டு. இந்த நம்ம தொலைக்காட்சி விவாதங்கள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, மற்றவங்க சொல்றது காதுலயே வாங்காமலே பேசுறதுக்குன்னு சில பேர் நேர்ந்து விட்டுருப்பாங்க. நம்ம 2 சண்டை போட்டுக்கிட்டே இருந்தது. 1 மணி நேரம் சண்டைக்கு பிறகு அந்த கழுதை சொல்லிச்சு, நம்ம தலைவரான சிங்கத்திடம் போய் நாம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்னு சொல்லி 2 போச்சு. சிங்கம் அங்கே உட்காந்துருக்கு. இங்கேருந்து போகும்போதே கழுதை கத்துது, அரசரே இந்த புலி சொல்லுகிறது புல்லு வந்து பச்சை கலர்ல இருக்குன்னு சொல்லுது, நீங்க சொல்லுங்க புல்லு ப்ளூ கலர்ல தானே இருக்கு. சிங்கம் அங்கேருந்து சொல்லிச்சு, ஆமா 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 புல்லு ப்ளூ கலர்ல தான் இருக்கு. கழுதைக்கு சந்தோஷம் தாங்கல, பயங்கரமா சிரிச்சுட்டு சொல்லிச்சு, தலைவரை இந்த புலிக்கு தண்டனை கொடுங்க, இவன் தான் சொல்லிட்டு இருக்கான் புல்லு பச்சை கலர்ல. சிங்கம் சொல்லிச்சு, 1 மாசம் புலி வாயே திறக்க கூடாது, அதுதான் தண்டனை. கழுதை சிரிச்சுக்கிட்டே போயிருச்சு. புலி வந்து சிங்கத்திட்ட போய், தலைவரே ஒரே ஒரு விண்ணப்பம், அதை மட்டும் பேசிக்கிறேன், சொல்லு புல் என்ன கலர்ல இருக்கு? பச்சை கலர்ல தான் இருக்கு. அதைத்தானே நானும் சொன்னேன், எதுக்காக எனக்கு 1 மாசம் தண்டனை கொடுத்தீங்க? நீங்க தண்டனை கொடுத்தது நீ புல்லு பச்சை கலர்னு சொன்னதுக்காக இல்லை, கண்ட கழுதையோடு 1 மணி நேரம் நீ ஆர்கியூ பண்ணிருக்கியே. உன்னோட நிலைமைக்கு இது தேவையா? உன்னோட நேரம் தான் 1 hour வேஸ்ட் ஆச்சுன்னா அதுவும் போதாது, நீ என் டயத்தை வேற வேஸ்ட் பண்றதுக்கு கழுதையோட கிளம்பி வந்தல்ல, தண்டனை அதுக்காக. நண்பர்களே, எனக்கு ரொம்ப பிடித்த கதை இது. சில சமயத்தில் வீட்டிலே அல்லது நண்பர்களோடு அல்லது அலுவலகத்தில் சில அப்படியே ரொம்ப ஹீட்டடா டிஸ்கஷன் போயிட்டே இருக்கும். நான் சொல்றதா சரி, நான் சொல்றதா சரி, நீ யார் அதை சொல்றது? இந்த டிஸ்கஷன்ல நம்ம பிபி தான் ஏறுமே தவிர கடைசியில் அவர்களை நம்மால் மாற்றவே முடியாது. ஏன் மாற்ற முடியாது என்றால் அதுக்கு ஒரு ஜென் கதை இருக்கிறது. ஒரு மன்னன் ஒரு ஞானியிடம் போய் கேட்டான், ஞானியே எனக்கு ஞானத்தை கொடுன்னா. அவர் குரு அப்படி பார்த்தா, சரி முதல்ல டீ சாப்பிட்டுட்டு அப்புறமா ஞானம் கொடுக்குறேன்னு டீ கப்பு கொடுத்தாரு. அதில் டீயை ஊற்றினார். ஃபுல் கப்பு நிறைஞ்சிருச்சு, அவர் ஊற்றிக்கிட்டே இருக்கார். டீ எல்லாம் வெளியில் வழிஞ்சு ஓடுது. அப்படியே அது மன்னன் சொன்னால், ஞானி ஃபுல்லாக கப்பு ஃபுல்லாகிடுச்சு, நீங்கள் டீ விட்டுக்கிட்டே இருக்கீங்களே, வெளியிலலாம் போகுதே. இந்த ஞானி சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இந்த கோப்பை போல நீ உன்னுடைய அபிப்பிராயங்களால் நிரம்பி இருக்கிறார். நான் வெளியிலேருந்து என்ன சொன்னாலும் உள்ளே இறங்காது. இந்த கோப்பையை கவிழ்த்து விட்டு எம்டி கப்பா வாப்பா, அப்போதான் நான் சொல்கிறது உனக்கு உள்ளே போகுன்னு. நம்மை சுற்றி இருக்கிற பல பேர் ஃபில்டு டீ கப் மாதிரி, முழுமையாக நிரப்பப்பட்ட டீ கோப்பைகள் போல. நாம் சொல்லுகிற கருத்துக்கள் அவர்களுக்கு உள்ளே போய் அவர்களை மாற்றும் என்று நினைக்காதீர்கள். அவரவர்களுடைய ஞானம் அவரவர்களுடைய மனத்தில் இருந்து தான் எழுந்து வர வேண்டும். நீங்கள் பேசுவதனால யாரும் திருந்த போதில்லை. இப்படி நீங்க சொல்லலாமா? நீங்க ஒரு பேச்சாளராக இருந்து இப்படி சொல்லலாமா? நான் சொல்லுவது அன்றாடம் பேசுவது. ஒவ்வொரு வீட்லையும் உறவுகளுக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு சலிச்சு போய் பேச்சே இல்லாமல் அந்த உறவு கிடைக்கிறது. பல வீடுகள் பேச்சே கிடையாது. என்ன காரணம்? அந்த அம்மா சொல்றது அவருக்கு பிடிக்கல, அவர் சொல்றது அந்த அம்மாவுக்கு பிடிக்கல. நான் என்ன சொல்றேன், பேச்சு சில நேரங்களில் தோற்று போகிற போது பேச்சை விட மௌனம் மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறது. இந்த உலகத்தின் எல்லா மொழிகளிலும் சக்தி வாய்ந்த மொழி எது என்றால் மௌனம் தான் சக்தி வாய்ந்த மொழி. சில நேரங்களில் உங்களுடைய சொற்கள் புரிய வைக்காததை உங்களுடைய மௌனத்தால் புரிய வைக்க முடியும். இரண்டாவது விஷயம், எல்லாத்தையும் சண்டைக்கு போய் எதுவும் நடக்க போகுது.
த லயன் அண்ட் த ரிவர்னு ஒரு கதை. ஒரு நதி வந்து பயங்கரமாக சீறி ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு சிங்கம் அந்த வழியே வந்தது. சிங்கம் அந்த நதியை கடந்து அந்த பக்கம் போகணும். அதில் போக முடியல, ஏன்னா வெள்ளம் அதிகமாக வருது. சிங்கத்துக்கு கோவம் வந்துருச்சு. கர்ஜனையோடு நதியை போட்டு போட்டு அடிக்குது. போட்டு போட்டு அடித்தா நதி என்ன செய்ய, அது பாட்டு போயிட்டே இருக்கு. சிங்கம் சோர்ந்து போய் படுத்துருச்சு. அப்போ திடீர்னு அந்த நதி சொல்லிச்சு, டோன்ட் ஃபைட் அன் எனிமி ஹூஸ் நாட் தேர். இங்கே இல்லாத விரோதியோடு சண்டை போடாதே என்று நதி சொல்லி. சிங்கம் சொல்லிச்சு, என்ன விரோதி? யாரு? நான் உன்னுடைய எனிமி இல்லை, நான் உன்னுடைய விரோதி இல்லை. ஜஸ்ட் லைக் யூ ஆர் அ லயன், ஐ எம் அ ரிவர். ஓ வேலையை நீ பார்க்குறேன், என் வேலையை நான் பார்க்குறேன். நம்ம ரெண்டு பேருக்குள்ள எதுக்கு சண்டை? சிங்கம் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தது. கொஞ்சம் தூரம் கழிச்சு பார்த்தா நதி தானே சுழித்து ஓடியது. அந்த வழியில் தானே போயிட்டு வெளியில் போயிடுச்சு சிங்கம். இப்போ இந்த நதியை அடித்ததுனால சிங்கத்துக்கு என்ன கிடைத்தது? அதனால் ஒரு ஞானோதயம் நமக்கு வேண்டும். சில சமயம் வாழ்க்கையில் எல்லாரோடும் சண்டை போட்டு எதுவும் நடக்காது. நீங்கள் யூடியூப் எடுத்து பாருங்கள். நீங்கள் ஒன்று பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா என்ன பார்க்குறீங்களோ அதே தான் வந்துக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து 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 மென்டலாக எத்தனை பேர் தீர்கிறாங்க. என்ன செய்கிறது என்றால், இந்த கருத்துக்கு மாற்றான ஒரு கருத்தை யூடியூப் உங்களுக்கு காட்டவே காட்டாது. நீங்க எதை பார்க்குறீங்களோ, நீங்க ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கட்சிக்கு ஆதரவான விஷயங்களே தான் திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் சஜஷனா. அதை பார்த்து 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 நீங்க என்ன நினைப்பீங்க? இந்த உலகத்தில் இதற்கு மாற்றான கருத்து இல்லவே இல்லை என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் உண்மையில் எல்லா கருத்துக்களுக்கும் இந்த மண்ணிலே இடம் உண்டு. எனக்கு எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்கிற போதுதான் என் கருத்தின் மீதான என்னுடைய பிடிமானம் அதிகமாகுமே தவிர குறையாது. அப்ப மற்றவர்களுடைய குரல்களுக்கு இடமே இல்லாமல் செய்வது புத்திசாலிகளினுடைய வேலை அல்ல. எல்லா கருத்துக்களையும் கேளுங்கள், உங்கள் கருத்தில் உறுதியாக இருங்கள். இதை இந்த மண்ணில் சொல்லுவதிலே எனக்கு மிகப்பெரிய பெருமை. ஏனென்றால் மத நல்லிணக்கம் என்றால் அதை இந்த மண்ணிலே வந்து நாம் பயில வேண்டும். எல்லா வழிபாட்டு முறைகளுக்கும் இடம் உண்டு, எல்லா கருத்துக்களுக்கும் இங்கே இடம் உண்டு. நிறைவாக மூன்றாவது விஷயம், விழாமல் இருப்பது அப்படின்னா என்ன தெரியுமா? விழாமல் இருப்பதுன்றது நாம விழாமல் இருக்கிறது மாத்திரம், நம்ம குழந்தைகள் விழாமல் இருக்க அவங்கள தயார்படுத்தியிருக்கோமான்னு பார்ப்பது. இந்த பள்ளியிலிருந்து புத்தகங்களை வாங்கி அவர்கள் கொடுப்பது, இதெல்லாம் வெளியிலிருந்து செய்வது. உள்ளிருந்து நாம் என்ன செய்கிறோம்? தமிழ்நாட்டில் பல இடங்களுக்கு நான் பயணம் போகிறேன். சமீப காலங்களாக ஒரு 10 வருஷமா நான் பார்த்து ரொம்ப 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 டிஸ்டர்ப் ஆகிற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ட்ரெயின்ஸில் சின்ன குழந்தைகளை கூட்டிகிட்டு வராங்க. ஒரு 2 வயசு. நாங்களாம் ட்ரெயினில் போகும்போது எப்படி இருக்குன்னா, அப்படியே ஒரு அதிசயம், இந்த உலகத்தில் இத்தனை அதிசயங்கள் இருக்கிறதான்னு நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம். எங்கள் அக்காவுக்கும் எனக்கும் சின்ன சண்டை வரும். ஜன்னல் பக்கத்தில் யார் உட்காது? அப்போல்லாம் ஏசியெல்லாம் கிடையாது. ஜன்னல் பக்கத்தில் யார் உட்காது? நான் தான் உட்காருவேன், நீ தான் உட்காருவேன். எங்கள் அம்மா இப்படி ஒரு பார்வை பார்ப்பாங்க. 2 பேர் கப்பு சிப்பினோட எங்கள் அப்பா ஜன்னல் பக்கத்தில் உட்காந்துப்பார். ஒன்றும் செய்ய முடியாது. நாமெல்லாம் ட்ரெயினில் போகிறதே ஒரு புண்ணியம். வீட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. ஒரே ஒரு கேட்பரிஸ் சாக்லேட்டை ஸ்கேலால் அளந்து 3ஆ வெட்டின குடும்பத்தை பார்த்துருக்கீங்களா? எங்கள் குடும்பம் தான் அது. ஏன்னா நாங்கள் 3 பேர். அவளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா நாளைக்கு உனக்கு கொடுக்கும்போது உனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுக்குறேன், அவ்வளவுதான். காலையில் காஃபி சாப்பிட்ற போது பிஸ்கெட் ஒன்று கொடுப்பாங்க. ஒரு பிஸ்கெட்னா ஒரு பிஸ்கெட்டு தான். ஆமாம் 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 ஆமாம், இன்னொன்று கொடுமா, இன்னைக்கு இல்லைம்மா நாளைக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு பேச்சு பேசாமல் அடுத்த நாள் அம்மா பிஸ்கட் கொடுப்பான்ற ஒரே நம்பிக்கையில் வாழ்ந்த வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை. ஆனால் இன்றைக்கி நான் ட்ரெயினில் பார்க்குறேன், 2 வயசு குழந்தை நடுராத்திரி 12 மணிக்கு எந்திரிச்சு இந்த நிமிஷம் எனக்கு லேஸ் சிப்ஸ் கொண்டான்னு கேட்குது. லேஸ் சிப்ஸை கூட அப்பாவும் அம்மாவும் கண்ணு தங்கம் ஸ்டேஷன் வந்த உடனே உங்கள் அப்பாவை உருட்டி விட்டாது லேஸ் சிப்ஸ் வாங்கிட்டு வர சொல்கிறேன். தயவு செஞ்சால் அந்த அந்த குழந்தை தனக்கு 2 அடிமைகள் இருக்கிறார்கள் என்ற நினைப்போடே வாழுகிறது. நண்பர்கள், தனக்கு 2 அடிமைகள் இருக்கிறார்கள். அவன் இப்படி திரும்பறதுக்குள்ள அவன் கையில் கொடுக்குறான், அவன் அப்படி பார்க்கறதுக்குள்ள அதை கொண்டு வந்து கொடுக்குறான். இந்த உலகத்திலே இதுவரை எந்த குழந்தையும் பிறந்ததே இல்லை. இவங்களுக்கு தான் முதல் முறை குழந்தை பிறந்திருக்கு. இப்போ மற்ற பயணிகள் வந்து அப்ஜெக்ட் பண்ண, ஜெயமோகன் இதை பற்றி எழுதியிருக்கிறார். மற்ற பயணிகள் சில சமயம் சொல்கிறாங்க, என்னங்க இந்த பிள்ளை ராவெல்லாம் கத்திட்டு, பிள்ளைன்னா அப்படித்தான் ஆழும், நீ வேணா கீழே அடுத்த கம்பார்ட்மெண்ட் வாங்க. அவன் எதுக்கே அடுத்த கம்பார்ட்மெண்ட்? காசு கொடுத்து அவன் புக் பண்ணியிருக்காயா? என்ன பிரச்சனைனா, குழந்தைகளை பார்த்து நோ கத்தாத,
சத்தம் போடக்கூடாது, இது பொது இடம், இந்த இடத்துல அமக்கலம் பண்ணக்கூடாது சொல்லுகிற தைரியம் இன்றைய பெற்றோர்களுக்கு இல்லவே இல்லை. இந்த குழந்தை என்ன, அதுக்கு தாத்தா பாட்டி இன்னமும் ரொம்ப மோசம். அப்பா அம்மாவாவது கொஞ்சம் தேவையில்லை, தாத்தா பாட்டி இருந்து தூக்கிக்கிட்டே திரியிறாங்க. எத்தனை வயசு மட்டும்? 5 வயசு மட்டும். எதுக்குங்க பிள்ளைக்கு 6 வயசு பிள்ளைக்கு சோத்தை பிசைஞ்சு வாயில ஊட்டணும்? அதுக்கு தெரியாது. என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பது, என்ன சொன்னாலும் செய்வது. என்ன வந்து குமார் அடிச்சுட்டான்னா உடனே ஒரு படையை திரட்டி கொண்டு குமார் வீட்டுக்கு போய் குமாரை இவங்க அடிக்கிறது. அப்புறம் குமாரோட வீட்டில் இந்த அவன் நம்முடைய மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்ற நம்ம உறவினர்கள்லாம் வந்திருக்காகன்ற ரேஞ்சில் அவங்க எல்லாரும் கூட அவங்க இவங்களோட என்ன இது ரெண்டும் கடைசியில் விளையாடிட்டு கிடக்கு. குடும்பமே பகையாய் நிற்குது. ஸ்கூலில் பிள்ளைய ஒரு டீச்சர் அடிக்கலைங்க, அடிக்க முடியாது, அவரை கேளுங்க, அடித்தா அவ்வளோதான், அடுத்த நாள் ஜெயிலில் இருப்பீங்க. கையை தூக்கினாலே ஜெயிலில் வச்சுருவாங்க. அந்த டீச்சர் சொல்கிறாரு, என்னடா ஏன்டா ஹோம்ஒர்க் பண்ணல? இது ஒரு டீச்சர் கேட்கக்கூடாதா? அடுத்த நாள் குடும்பத்தோட பக்கத்து வீட்டு ஆயா, எதிர் வீட்டு நாயெல்லாம் கிளம்பி போய் ஸ்கூலில் இந்த ஆசிரியரின் பிள்ளைக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி விட்டார். என்ன சொன்னார்னா படின்னு இருக்கார், வேற எதுவும் சொல்ல. நம்ம குழந்தைகளின் மனசுல எதை விதைக்க தவறி விட்டோம் என்றால் வாழ்க்கையில ஏமாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லுவதையே தவிர்த்து விட்டோம். நாம் அவர் பேசும்போது ரொம்ப அழகா சொன்னாரு, பெற்றோர்கள் தான் அப்ஜெக்ட் பண்றாங்க, பிள்ளைகள். எவ்வளவு சத்தியமான வார்த்தை தெரியுமா? நீங்க ஜட்ஜா இருந்தீங்கன்னா ஒரு பிள்ளைட நீ டிஸ்குவாலிஃபைனா சரி நான் அவன் பாட்டுக்கு போயிடுறான். அப்பா அம்மா அழுறாங்க பாருங்க, கதறி கதறி அழுது உடனே கேமரா டைட் க்ளோஸ்அப்பில் வைக்கிறான். அம்மா அழுறத பார்க்கறது, அது அழுதுகிட்டே முந்தானையெல்லாம் எடுத்து தொடச்சிக்கிட்டு ஜட்ஜை வந்து சாப விட்டுட்டு அது போகுது. ஏன் உன் பிள்ளை தான் ஜெயிக்கணுமா? லெட் த பெஸ்ட் வின். அதுதானே நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். எங்கள் அப்பா எனக்கு அதுதான் சொல்லிக் கொடுத்தாரு. எங்கள் அப்பா அதுதான் சொல்லிக் கொடுத்தாரு. 2ஆம் கிளாஸில் முதல்ல எங்கள் ஸ்கூலில் ஒரு பேச்சு போட்டிக்கு என்னை அனுப்பிச்சாங்க. அந்த பேச்சு போட்டியில் எனக்கு ஆறுதல் பரிசு கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நான் எதிர்பார்க்கவே இல்லை. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக அப்பா வந்திருக்காரு. ஸ்கூல்லேருந்து என்னை சைக்கிளில் உட்காந்து வச்சு மிதிச்சுட்டு போகிறார். போகிற வழியெல்லாம் எனக்கு எங்கள் அப்பா எப்போ கேட்க போகிறார், என்ன ப்ரைஸுன்னு கேட்கவே இல்லை. எங்கள் அப்பா வீட்டு வாசலுக்கு வந்து நானும் சொன்னேன், அப்பா எனக்கு அப்போனா ஆறுதல் பரிசுன்றது ஆறுதலுக்காக கொடுக்குறாங்கன்னு என்ற அறிவு எனக்கு இல்லை. பெரிய கப்பு ஒன்று, ஒரு சோப்பு டப்பா, அதில் ஒரு மேலே ஒரு வெள்ளத்தாளை ஒட்டி கே பாரதின்னு போட்டு கொடுத்துருக்காங்க. அப்பா எனக்கு ஆறுதல் பரிசு. பரிசு வாங்கிறது முக்கியம் இல்லை, போட்டியில் சேர்றது தான் முக்கியம்னு எங்கள் அப்பா சொன்னார். எங்கள் அப்பா மாத்திரம் நீ எதுக்காக ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கலை, ஆறுதல் பரிசு தான் உனக்கா, இனிமேல் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்காமல் வந்தால் தொலைச்சிருவேன்னு எங்கள் அப்பா சொல்லியிருந்தார். நான் இன்றைக்கு பேச்சாளராக ஆகியிருக்கவே முடியாது. அந்த பேசுவதனுடைய ருசியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பரிசு கிடைக்க வேண்டும் என்ற பிரஷர் எடுத்துக்க கூடாது. 10 பிள்ளைகள் பேசுகிற 10 பேருடைய பேச்சிலும் எது சிறப்பான விஷயம் என்பதை நான் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக பேச்சு போட்டிகளை நான் பார்த்ததுனால 100 போட்டிக்கு போயிருந்தேன்னா ஒரு 50 போட்டியில் எனக்கு பரிசு கிடைச்சிருக்காது. 50 போட்டியில் தான் பரிசு கிடைச்சிருக்கும். ஆனால் அந்த பரிசு கிடைக்காத போட்டிகளில் தான் நான் தெரிந்து கொண்டேன். நண்பர்களை, ஒன்று சொல்லுகிறேன், வெற்றி பெற்றவன் பரிதாபத்துக்குரியவன். ஏனென்றால் அவன் கற்பதற்கு எதுவுமே இல்லை. தோல்வியுற்றவன் தான் நம் பாராட்ட வேண்டியவன். ஏனென்றால் அவன் கற்பதற்கு ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை அவன் கண்டு கொண்டு விட்டான். இப்போ இந்த பிரஷரை பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் அவர்கள்ட்ட நீ மகாராஜாலாம் இல்லடா, இந்த உலகத்துக்கு யூ நாட் காட்ஸ் கிஃப்ட் டு மேன்கைண்ட், எல்லா பிள்ளையும் போல நீயும் ஒரு பிள்ளை, எங்கள் ஸ்கூலில் எது பெஸ்ட் பிள்ளையோ அதுக்கு தான் வந்து பரிசு கொடுப்பாங்க, நீ பொது இடத்துல அழறது ஆர்ப்பாட்டம் பண்ணுறது இதெல்லாம் செய்யக்கூடாது. கூடாதுன்னா கூடாது, நோ மீன்ஸ் நோ என்று சொல்லி வளர்க்காத பெற்றோர்கள் பெருகி கொண்டிருக்கிற இந்த காலத்தில் பிள்ளைகளை பார்த்தால் பயமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த பிள்ளைகள் நாளைக்கு தென்றல் காற்றுக்கு கூட சாய்ந்து விடுகிற சின்னஞ்செடிகளாக மாறிவிடுவார்கள். புயல் காற்றிலே கூட விழுந்து விடாத நாகையில் இருந்து நான் இதை சொல்லுகின்றேன். நம்முடைய குழந்தைகள் எந்த புயல் அடித்தாலும் நின்று வாழுகின்ற ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் சின்ன வயதிலிருந்தே தோல்விகளை அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க வேண்டும். இன்னைக்கு முடியாது, இந்த சூரிதாரை வாங்க இந்த தடவை பைசா இல்லை, பல்சர் பைக் எதுக்குடா உனக்கு, இப்போதான் உனக்கு 18 வயசாயிருக்கு, எதுக்கு உனக்கு, இன்னும் 25 வயசாகட்டும், நான் சாப்பிட மாட்டேன். சாப்பிடலன்னா போ. ஐயோ என் பிள்ளை சாப்பிட மாட்டேன்றானே, நான் என்னுடைய வளையலை அடகு வச்சு பைக் வாங்கி எதுக்கு? அவன் ரேஸ் போகிறதுக்கா? எந்த வயதில் எதை கொடுக்க வேண்டும் என்று பெற்றோர்களை உங்களுக்கு தெரிந்தால் அதற்கு கூடுதலான வயதில் தான் கொடுக்க வேண்டுமே தவிர குறைந்த வயதில் கொடுக்க கூடாது.
அவன் வச்சிருக்கான், இவன் வச்சிருக்கான். அவன் எக்கேடு கேட்டு போன எனக்கு என்னடா கண்ணா, எனக்கு உன்னை பற்றி தான் கவலை. உனக்கு எந்த வயதில் எது கொடுக்கணுமோ அதை நான் கொடுப்பேன்னு நீங்கள் சொல்லலைன்னா 18 வயசில் லவ் பண்ணுறேன்னு வந்து நிற்குது பிள்ளை. இந்த வயசு அதுக்கானது இல்லைடா, படிக்கிற வயசு. இப்போ சொல்ல முடியாது, 3 வயதிலிருந்து சொல்லி அதை வளர்க்கலைன்னா 18 வயசில் மாற்ற முடியாது. அம்மாக்களுக்கு பிள்ளைகளினுடைய எல்லா அங்குலங்களும் தெரியும். நான் என்ன முக்கியம் என்றால், அவள் என்ன சொன்னாலும் அதுக்கு கரைஞ்சு போயிடக்கூடாது. பிள்ளைகள்லாம் சென்னையிலலாம் ஐ லவ் யூ அம்மான்னு சொல்லும். இப்போ உங்கள் ஊர்லலாம் அப்படிலாம் சொல்லி பழகிருக்கீங்களான்னு தெரியல, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வழக்கம் வருது. எங்கள் அம்மாட்டெலாம் அப்படிலாம் சொன்னால் டென்ஷன் ஆகிடுவாங்க, என்னடி வளர்ற ஏதோன்பாங்க. இப்போ பிள்ளைகள் சொல்லுது, 5 வயசில் பையன் அம்மாட்ட போய் சொல்கிறான், அம்மா ஐ லவ் யூ அம்மா. அம்மா உடனே சொல்கிறேன் ஐ லவ் யூ டூ கண்ணா. 10 வயசில் பையன் சொல்கிறான், அம்மா ஐ லவ் யூ அம்மா. என்கிட்ட காசு கேட்காத, என்கிட்ட இல்லை. அப்பா சொல்லியிருக்காரு உனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. 22 வயசில் பையன் சொல்கிறான், அம்மா ஐ லவ் யூம்மா. அந்த பொண்ணு சரியில்லை, அந்த பொண்ணு தானே நேற்றுக்கு வந்த பொண்ணு தானே, அது சரியில்லை, நான் பார்த்துட்டு குடும்பத்துக்கு ஆற பொண்ணே இல்லை அது. இப்போ பையனுக்கு 35 வயசாகிடுச்சு, அம்மாவை பார்க்க வரா வீட்டுக்கு, அப்படியே உட்காந்துருக்கோம். சாப்பிட்றியாடா, சோறா தின்னு தொல்ல. அம்மா ஐ லவ் யூம்மா. நான் தான் அன்றைக்கே சொன்னேன் அந்த பொண்ணு குடும்பத்துக்கு சரியில்லை, நான் அன்றைக்கே நான் சொன்னேன், கேட்டியா நீ? இப்போ அம்மாவுக்கு 80 வயசாகிடுச்சு, பையன் வந்திருக்கான், அம்மா ஐ லவ் யூ. நான் எதுலேயுமே கையெழுத்து போட மாட்டேன். இப்போ அவங்க அப்பா சொல்லிட்டு போயிருக்காரு, எதுலேயும் நான் கையெழுத்து போடுறேன். பிள்ளை ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறான். 10 வயசில், 20 வயசில், 30 வயசில், 50 வயசில் ஐ லவ் யூ தான் சொல்கிறான். ஒவ்வொரு ஐ லவ் யூக்கும் எப்படி பொருள் மாறுகிறது பார்த்தீங்களா? இந்த ஒவ்வொரு ஐ லவ் யூக்கும் கரைஞ்சி கரைஞ்சி அவன் கேட்டதை நீ கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களினுடைய வாழ்க்கை மோசமாகும். நான் சொல்ல, பிள்ளையினுடைய வாழ்க்கை மோசமாகும். அதனால் ஒரு விஷயம், வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு வைராக்கியத்தோடு நாம் பல பேர் வாழ்க்கையில் எழுந்து நின்றுட்டோம். அது உடல் பிரச்சனையாக இருக்கலாம், உறவு பிரச்சனையாக இருக்கலாம், பண பிரச்சனையாக இருக்கலாம், எப்படியோ எழுந்து நின்றுட்டோம். நாளைக்கு நம்முடைய பிள்ளைகளும் அதே தைரியத்தோடு நிற்க வேண்டும் என்று சொன்னால், இந்த வாழ்க்கையில் எல்லாம் கிடைத்து விடாத விஷயங்களுக்காக மனத்தை இழந்து விடாமல் நின்று போராடி உனக்கு தகுதி கிடைக்கிற போது அதை பெற்றுக்கொள் என்ற பாடத்தை பிள்ளைகளுக்கு சொன்னால்தான் அவர்களும் விழாமல் இருப்பார்கள், இந்த சமூகமும் விழாமல் இருக்கும். நண்பர்களே, பாரதியினுடைய அந்த கவிதையை நிறைவாக சொல்லி நான் முடித்துக் கொள்ளுகின்றேன். தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையன பின் மாயும் வேடிக்கை மனிதர் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று விதியை பார்த்து பாரதி கேட்டான். நாம் ஒவ்வொருவரின் மனதுக்குள்ளும் பாரதி வாழ்கின்றான். இந்த புத்தக கண்காட்சியில் உங்களுக்கு எந்த புத்தகம் பிடித்திருக்கிறதோ அதை படியுங்கள். இதைத்தான் படிக்க வேண்டும் என்று யாரும் உங்களுக்கு ஆர்டர் போடவே முடியாது. உங்க மனசு எதை தேடுகிறதோ அதை படியுங்கள். அந்த புத்தகத்துக்குள்ளே இருக்கிற விதை நாளைக்கு விருட்சமாக வளர்ந்து மலர்ந்து உங்கள் வாழ்க்கையை செம்மையாக்கட்டும். அடுத்த முறை நாகப்பட்டினத்துக்கு நான் வருகிற போது நான் பார்க்க விரும்புகிற விஷயம், 2 பேர் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டால், நல்லா இருக்கீங்களா, பிபி எவ்வளவு, சுகர் எவ்வளவு, டாக்டர் போனீங்களா, மருந்து சாப்பிட்டீங்களா, அக்கா என்ன புடவை வாங்கினீங்க, என்ன மதினி, என்ன நகை போட்டீங்க என்று அந்த விசாரிப்புகள் இல்லாமல் இப்போ என்ன புத்தகம் படிச்சுட்டு இருக்கீங்க என்று விசாரிக்க ஆரம்பிப்போம். ஏனென்றால் ஒவ்வொரு புத்தகமும் ஒரு மனதை விரிவாக்குகிறது. ஒரு மனம் விரிவாகிற போது மானுட சமூகமே விரிவாகிறது. அந்த விரிவாக்கத்தை நோக்கி நடைபோட நடத்தப்படுகின்ற இந்த புத்தக கண்காட்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற கலெக்டர் அவர்களுக்கும் துணையாய் நிற்கின்ற அனைத்து அலுவலர்களுக்கும், இங்கே புத்தக கடைகளை அமைத்திருக்கின்ற பதிப்பாளர்களுக்கும், தங்களுடைய எழுத்துக்களால் தமிழ் மண்ணை வளம் மிளிரச் செய்து கொண்டிருக்கின்ற இந்த தமிழ்நாட்டின் எழுத்தாளர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி, இத்தனை நேரம் இருந்து கேட்ட, எனக்காக பிரார்த்தனை செய்த அன்புள்ளங்களான உங்களுக்கும் நன்றி சொல்லி முடிக்கின்றேன். நன்றி.